வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது விஜய் அவர்கள் பாஜகவுடைய பி டீம் அப்படின்ட்டு நம்ம பல தடவை இதுக்கு முன்னாடில இருந்தே பல தடவை சொல்லிட்டே இருக்கோம். ஆனால் அதற்கு இல்ல அவர் பி டீம்லாம் கிடையாது. அப்படி பி டீமா இருந்தா அவர் அதிமுக கூட கூட்டணிக்கு போயிருப்பாரு. மாறாக காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் அதுக்கப்புறம் விசிக இவங்களுடைய கூட்டணி தான் அவர் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆக இதனால அவர் பாஜகவோட பி டீம் கிடையாது அப்படின்னு குட் சர்டிபிகேட் தொடர்ந்து கொடுக்கப்பட்டுட்டே இருந்தது. ஆனா இப்ப ஆளுநர் அவர்கள் அது உண்மையா இல்லையா அப்படின்ற ஒரு நிரூபிக்கக்கூடிய விஜய் அவர்கள் பாஜகவுடைய பி டீம் தான் அப்படின்னு நிரூபிக்க போறாரா? இல்ல இன்னுமே நாங்க அவர் அப்ரோச் பண்ணிட்டு தான் இருக்கோம். மேபி அந்த சைட்ல இருந்து கூட்டணியில இருந்து ஆதரவு கிடைச்சதுனால அவர் கொஞ்சம் எங்களையும் மீறி நடக்கிறாரு அப்படின்ற ஸ்டேட்டஸ்ல இருக்காரா விஜய் அப்படின்ற ஒரு கிளாரிபிகேஷனை ஆளுநர் அவர்கள் கொடுக்க போறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா திடீர்னு டெல்லி பயணம் போன ஆளுநர் அவர்கள் திருப்பி தமிழ்நாட்டுக்கு வந்ததும் அதாவது சட்டப்பிரிவு 167 இருக்கு பாத்தீங்களா, இதை விஜய்க்கு எதிராக அவரு கையில எடுக்க போறாரு அப்படின்ற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இப்போ ஒருவேளை அவர் அந்த 167 அப்படின்ற சட்டத்தை கையில எடுத்தா அது விஜய் அவர்களுடைய ஆட்சிக்கு ஒரு ஆபத்தா முடியுமா முடியாதா? அப்படி அதை எடுக்காம தொடர்ந்து இப்படியே சைலண்டா இருந்தார்னா விஜய் அவர்கள் பாஜகவுடைய பி டீம் தான் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் உருவாகிருக்கு. அதாவது திமுக, அதிமுக, பாஜக அப்படின்னு எல்லாருமே ஆளுநர் அவர்களிடம் அவைக்காக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. அதாவது அதிமுகவுடைய கொறடா அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு பார்த்தீங்களா, அவர் சொல்றார், இந்த மாதிரி தொடர்ந்து எங்களுடைய எம்எல்ஏக்கள் பதவி ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால போய் சேர்றாங்க. அந்த ராஜினாமாவை ஏத்துக்க கூடாதுன்னு எங்க கட்சி சார்பாக எங்களோட பொதுச் செயலாளர் சொல்லிட்டார், நாங்களும் சொல்லிட்டோம். ஆனா இருந்தும் டிவிக்கு உடைய தரப்புல இருந்து அதை ஏத்துக்கிட்டே இருக்காங்க. ஏத்துக்கிட்டது மட்டும் இல்லாம அரசு இதழில் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே அந்த ராஜினாமா ஏற்புன்னு சபாநாயகர் தெரிவிச்சு அது அரசு இதழில் வெளியாகி அதை உறுதிப்படுத்துறதுக்கு முன்னாடியே அதே தலைமைச் செயலகத்தை வச்சு அவங்களுக்கு டிவிகேல இணைச்சு ஐடி கார்டு கொடுக்குற அளவுக்கு ரொம்ப துணிச்சலோட அவங்க அந்த குதிரை பேரத்துல ஈடுபடுறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு இடைத்தேர்தல், அதாவது 6 எம்எல்ஏக்கள் இப்ப வரைக்கும் அதிமுக இருந்து ரிசைன் ஆகி வந்திருக்காங்கல்ல, அது விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க மரகத குமரவேல், அப்புறம் ஜெயக்குமார், சத்யபாமா, இசக்கி சுப்பையா, ஸோ இந்த மாதிரியான ஒரு 6 எம்எல்ஏக்கள் அங்க இருந்து ரிசைன் ஆகி இங்க வந்திருக்காங்க பாத்தீங்களா, இவங்களை அதே தொகுதியில மறுபடியும் இடைத்தேர்தல் நடக்கும்போது தாவேக்கா சார்பாக நிறுத்தி அவங்களுக்கு வெற்றி பெற வைத்து தாவேக்காவுடைய எம்எல்ஏக்களாக நாங்க கணக்கு காமிச்சு தனி பெரும்பான்மையை வாங்குறதுக்கான முயற்சியில் டிவிக்கு ஈடுபட்டிருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுட்டு இருக்கும். இதை உண்மைன்னு ஒப்புக்கொள்ற அளவுக்கு வைகோ அவர்களே வாயை திறந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அது என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். விஜய் அவர்கள் என்னுடைய 2 எம்எல்ஏக்களையும் ரிசைன் பண்ணிட்டு வர சொன்னாரு. அதாவது உதயசூரியன் சின்னத்துல நின்று திமுக கூட்டணியோட நின்று ஜெயிச்ச அந்த 2 எம்எல்ஏ சீட்டை உங்க எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லுங்க, நானே அவங்களுக்கு முன்னின்று பிரச்சாரம் நடத்தி அதே தொகுதியில அவங்க இடைத்தேர்தலில் நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு குதிரை பேர தன்னோட பேசப்பட்டதுன்றத ஒரு 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 நாகரீகமாக அவர் பேசி வெளியிட்டதே ஒரு ஆதாரமாக இன்னைக்கு சிக்கிருச்சு. ஸோ அந்த ஆதாரத்தையும் கொண்டு போய் ஆளுநர் அவர்களிடம் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம திமுக சார்பா இந்த இந்த விஷயம் தான் கொண்டு போய் வச்சாங்க. இந்த மாதிரி ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி இருக்கார் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் எப்படி முதல்வர் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய அரசுக்கு ரகசியமாக இருக்கக்கூடிய சில கூட்டங்கள்ல பங்கெடுத்துக்கிறாங்க, இவங்களுக்கும் அரசுக்கும் என்ன தொடர்பு, அரசு அதிகாரிகளாக இவங்க இருக்கிறாங்களா, எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த சீக்ரசின்னு சொல்லுவாங்க இல்லையா, சீக்ரசி ஆஃப் ஓத்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகவே இவர் செயல்படுகிறார். இது ஒன்னே போதும் அவர் முதல்வர் பதவியிலிருந்து காலி பண்றதுக்கு அப்படின்னு ரொம்ப தெளிவான ஆதாரங்களோட 2 விஷயங்கள் ஆளுநரிடம் கம்ப்ளைண்டா போகுது. ஏற்கனவே அதிமுக தரப்புல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இன்னொன்னு திமுக தரப்புல இருந்து 2 கம்ப்ளைண்டா போயிருக்கு. அது குதிரை பேரம், வைகோ அவர்களுடைய வீடியோ, அந்த பேசின சாட்சியா அந்த வீடியோ, இன்னொன்று இந்த மாதிரி ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி இவங்களுடைய 2 பேர் சர்ச்சை, இது ரெண்டும் ஆளுநரிடம் போயிருக்கு. இது இல்லாம போஸ்கோ சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு நைனா நாகேந்திரன் அவர்கள் பாஜக தரப்பாக ஒரு கம்ப்ளைண்ட் போயிருக்கு. இது இல்லாம
தாவேகா கட்சியில இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியே எனக்கு எனக்கு வந்து இங்க நீதி கிடைக்கல, என்னுடைய சொந்த கட்சிக்காரங்களே எங்களுக்கு வந்து ஜூஸ்ல வந்து மயக்க மருந்து கலந்து பாலியல் ரீதியாக என்ன வன்கொடுமை செய்தார்கள், அது எல்லாமே மேலிடத்துக்கு திறந்துதான் நாங்க செய்கிறோம் அப்படின்ற அதாவது என்னோட நீ அனுசரிச்சு போனா உனக்கு அமைச்சர்கிட்ட சொல்லி உனக்கு வந்து ஏதாவது வேலை வாய்ப்பு ஏற்படுத்துற, இதை வெளியே சொன்னா உன் உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்றவளை மிரட்டப்படுகிறார்கள் அப்படின்னு அவங்களும் போய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இப்ப இவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்து விஜய் அவர்களுக்கு எதிராக ஆளுநர் கிட்ட போயிருக்கு. உண்மையிலே ஆளுநர் அவர்கள் விஜய் அவர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள், பாஜக எதிரான டீம் தான் வந்து டிவிகே அப்படின்னா இந்நேரம் வந்து விஜய் அவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கணும். ஆனால் ஏன் எடுக்கப்படல அப்படின்ற கேள்வி வரும்போது தான் அப்போ ஆளுநர் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும், அதாவது பாஜகவுக்கும் விஜய் அவர்களுக்கும் என்ன அண்டர் கிரவுண்ட் டீலிங் போயிட்டு இருக்கு, ஏன் எந்த ஆக்ஷனுமே நீங்க எடுக்கல? இன்னுமே சிறப்பா இன்னுமே நம்ம வந்து சொல்லணும்னா ஆரம்ப புள்ளியாக டிடிவி தினகரன் அவர்கள் என்னோட எம்எல்ஏவை காணல, அவரை கடத்திட்டாங்க, அவர் வந்து குதிரம்பேரம் நடந்திருக்கு அப்படின்னு பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே கம்ப்ளைண்ட் போயிருச்சு. அப்பவே வந்து ஆளுநர் அவர்கள் நினைச்சிருந்தா இத விஜய் அவர்கள் பதவி ஏத்துக்க விடாம தடுத்து இருக்கலாம். ஏன் அவரு அன்னைக்கு தடுக்கல? அன்னைக்கு தான் தடுக்கல, அதுக்கு அடுத்து இத்தனை கம்ப்ளைண்ட்ஸ்கள் ஃபைல் ஆகியும் ஆளுநர் அவர்கள் சைலண்டா இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அப்ப இவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் போயிட்டு இருக்கிறது உண்மைதானே? தன்னுடைய பி டீம்ன்றதுனால பாஜக சப்போர்ட் பண்ணுதா? அப்ப பி டீம் இல்லைன்னா இந்த எல்லா குற்றச்சாட்டுகளையும் எடுத்து வச்சு விஜய் அவர்களை கேள்வி கேட்டிருக்க வேண்டும் இல்லையா ஆளுநர் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்ப இதைத்தான் வந்து என்ன ஆயிருக்குன்னா, இவர் இந்த 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 சைடு எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் வந்த உடனே ஆளுநர் அவர்கள் நடவடிக்கை எடுக்காம டெல்லிக்கு பறந்திருக்கிறார். டெல்லிக்கு பறந்து அங்கே அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் இவருக்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க. என்ன டார்கெட்னா இடைத்தேர்தல், இந்த 6 பேர் ரிசைன் பண்ணது இனிமேலும் அதிமுகவிலிருந்து பல பேர்களை வந்து கொண்டு வந்து இங்க வச்சிருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இது வெறும் அதிமுக எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு வந்ததாக மட்டும் பார்க்க முடியாது. என்டிஏ கூட்டணியை ஒட்டுமொத்தமாக அவர் வந்து காலி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதாவது ஒருவேளை விஜயும் பாஜகவும் எதிர நிக்கிறது உண்மை அப்படின்னா ஆளுநர் நடவடிக்கை எடுத்திருக்கணும். என்டிஏ கூட்டணியை இப்படி வந்து கபலீகரம் பண்ணியிருக்காங்க. இதற்கு மோடி அவர்களுக்கோ இல்ல அமித்ஷா அவர்களுக்கோ அது மாரி மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்டஸ் இஷ்யூ ஆயிருக்கும் இல்லையா? என்னடா நம்மள மீறி ஒருத்தன் வந்து வளர்ந்துட்டு இருக்கான், நம்ம என்டிஏ கூட்டணியை இப்படி கலைச்சு விட்டு இருக்கான் அப்படின்ற ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கணும். இது எதுவுமே எடுக்கல அப்படின்னா அவங்க பி டீம். இப்போ எடுக்க போறாங்க அப்படின்னா விஜய் அவர்களை தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கான வேலையில மோடியும் அமித்ஷா அவர்களும் இறங்கி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி 2 வகையை எடுத்துக்கலாம். ஆக்ஷன் எடுத்தா அவர் தன் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர போறாங்க ஒரேடியாக. ஆக்ஷன் எடுக்கலன்னா அவரை வந்து ஏற்கனவே கண்ட்ரோல்ல தான் விஜய் அவர்கள் இருக்கிறார். ஏற்கனவே கண்ட்ரோல்ல விஜய் அவர்கள் இருக்கிறாரா, இல்ல இனி கண்ட்ரோலுக்குள்ள மொத்தமா கொண்டு வர போறாரா? இப்ப ஏற்கனவே சிபிஐ வழக்கு கரூர் விசாரணையில இருக்கு. அவர் எஃப்ஐஆர்ல இல்லைனாலும் அது விசாரணையாவே தான் இருக்கு. விசாரணை முடிஞ்சு இன்னும் கேஸ்க்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் வரல. அந்த ஒரு ஆப்ஷன் வந்து விஜய் அவர்களுக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த பிரச்சனை நடுவில் ஆளுநர் அவர்கள் வந்து எந்த மாதிரியான நடவடிக்கையை இனி விஜய் அவர்களுக்கு எதிராக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னா, இந்த எல்லா டீட்டெயில்ஸ், இந்த எல்லா புகாரையும் அதோடைய அடிப்படை தன்மை என்ன, அதுக்கான ஆதாரங்கள் என்னன்ற எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணிட்டு, அதாவது சட்ட விதிப்படி 167 இருக்கு பார்த்தீங்களா, இந்த 167 படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநருக்கு மாநில நிர்வாகம் தொடர்பான எந்த விவகாரத்திலும் ஆளுநர் தகவல் கோரினால் சிஎம்ஓ, அதாவது முதல்வரோ அல்லது அரசோ விளக்கம் அளிக்க வேண்டும். அப்போ வந்து ஆளுநர் அவர்கள் போய் கேட்கிறாருன்னு வைங்க, இதெல்லாம் என்னப்பா இவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு, இதுக்கு விளக்கம் சொல்லு அப்படின்னா அதுக்கு சரியான விளக்கத்தை விஜய் அவர்களோ இல்லை அரசு டிவிக்கு இப்போ நடந்து கொண்டு இருக்கிற இந்த ஆளும் அரசோ சரியான விளக்கம் தெரிவிக்கவில்லை என்றால் ஆளுநர் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான எல்லா இதுவும் இருக்குது. ஸோ குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்றது நிரூபணமானால் இந்த ஆட்சியே வந்து காலியாகிறதுக்கான வழிவகைகள் இருக்கிறது. அப்போ விஜய் அவர்கள் ஏதோ ஒரு செக்குக்குள்ள மாட்டுறாரு. இப்போ அந்த செக்குன்றது வெறும் வேணுமே விஜய் அவர்களை தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வரதா, இல்ல பாஜக தமிழ்நாட்டில், அதாவது அதிமுக திமுக கூட்டணி காலி பண்ணணும், அதிமுக ஒழிக்கணும், ரைட்டு. ஆனா ரொம்ப நாளா தமிழ்நாட்டுக்குள்ள சில விஷயங்களை வந்து பாஜக செய்யணும் அப்படின்னு நினைக்குது பாத்தீங்களா? இதை வந்து திறம்பட செய்து முடிக்கிறதுக்கு இன்னும் வகையாக அவரை லாக் பண்ணலாம்.
இப்ப இதை நீ செய்யலைன்னா உன்னை வந்து நான் பதவியில இருந்து, அதாவது உன் ஆட்சியை கலைக்கிறதுக்கான எல்லா வேலையும் நான் ஈடுபடுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையா ஆளுநர் அர்லேக்கர் வந்து இன்னைக்கு பதில் கொடுக்குமாறு, அதாவது சட்ட விதிப்படி 167 படி நீங்க எனக்கு பதில் கொடுங்க, விளக்கம் கொடுங்க அப்படின்னு வெகு விரைவில் விஜய் அவர்களிடம் கேள்வி கேட்க உள்ளதாக, நீ இது பதில் தான் கொடுத்தாகணும், அவர் கேள்வி கேட்டா பதில் கொடுத்தாக வேண்டிய இடத்துல விஜய் அவர்களும் இந்த அரசும் இருக்கிறது. அப்ப சரியான விளக்கம் கொடுக்காம இது குதிரை பேரம் இல்லை அப்படின்னு நிரூபணம் பண்ணலன்னா ஒரு மிகப்பெரிய சட்ட சிக்கலுக்குள் விஜய் அவர்கள் மாட்ட போறாரு. ஏன் ஆளுநர் அவர்கள் இதை இப்ப செய்யறாரு? செய்யணும்னா முதலே செஞ்சிருக்கலாம்னா, இது டெல்லி கொடுத்த அசைன்மெண்ட், என்டிஏ கூட்டணி கலைச்சது ஒண்ணு, ரெண்டாவது தம்பி நம்ம கண்ட்ரோலை மீறி போகக்கூடாது, மூணாவது என்னென்ன விஷயங்கள், அது புதிய கல்விக் கொள்கை, இந்தி திணிப்பு, நிதி பகிர்வு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு போயிட்டு தான் இருக்கு. ஏற்கனவே நமக்கு தெரியும், சட்டசபையிலே வந்து சொன்னாரு, இது டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு நீங்க வந்து சும்மா தேவையில்லாம ஒரு முரண் போக்கு வந்து நீங்க வச்சிருக்கீங்க, ஒன்றிய அரசோட இணக்கமான போக்கு வச்சிருக்கும் போது மட்டும்தான் நமக்கு தேவையான நிதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு ஆளுநர் மனசை குளிர்விக்கிற விதமாக இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு அப்புறம் தேசிய கீதம் 2 முறை வந்து சட்டமன்றத்துல மரபை மீறி பாடப்பட்டது. அப்படி மரபை மீறி ஆளுநர் அவர்கள் படிக்க வேண்டிய அதிமுக்கியமான விஷயமா அதுன்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. நம்ம எல்லாருமே பார்த்தோம், ஆளுநர் அவர்கள் முழுக்க முழுக்க தாவேகா கட்சியினுடைய பெருமையை, துதியை தான் வந்து அன்னைக்கு சட்டமன்றத்தில் பாடினார். ஸோ அப்படி ஆளுநர் அவர்களுக்கும் இவங்க என்ன டீலிங் போட்டாங்க, இதை தான் வந்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் கேட்டாங்க. அப்படி என்ன உங்களுக்குள்ள காம்ப்ரமைஸ் நீங்க பண்ணீங்க அப்படின்னா, நீ என் துதியை பாடு, உனக்கு என்ன தேவை, தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு அடுத்து தேசிய கீதம் இசைக்கணும், 1க்கு 2 தடவை நான் இசைக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு டீலிங்கை போட்டுதான் இவங்க பண்ணியிருக்காங்க. அப்ப ஆளுநர் படித்தே ஆக வேண்டும், அதற்காக சட்ட மரபையே நாங்க மீற ரெடியா இருக்கிறோம் அப்படின்னா அவ்வளவு முக்கியமானதுன்னா முக்கியம் இல்லை. இப்படி ஆளுநரோடைய மனசு குளிர வைக்கணும், ஒன்றிய அரசோட ஒத்து போனோம், அப்பதான் நிதி கிடைக்க முடியும் அப்படின்ற ஏற்கனவே பல விஷயங்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து பாஜகவை எதிர்க்கல அப்படின்றதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஆதாரங்கள்லாம் இருக்கும்போது இது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அவர் வந்து விளக்கம் கேட்க போறாரா, அந்த விளக்கம் வந்தா என்ன மாதிரியான நடவடிக்கை, குதிரை பேரம்ன்றது நிரூபணமானா விஜய் அவர்கள் ஆட்சி கலைக்கப்படுமா? அப்போ விஜய் அவர்கள் ஆட்சியை கலைப்பதன் மூலியமாக பாஜகவுக்கு வரக்கூடிய ஃபேவர் என்ன? அப்படி இப்போ விஜயும் பாஜகவும் ஒரு அணி அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே ஃபேவர், இது இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்காம இருக்கிறது தானே பாஜகவுக்கு ஃபேவரு. ஸோ அப்படி நடவடிக்கை எடுக்காம தானே இருப்பாங்க. அப்ப ஆளுநர் 167 சட்டத்தை எதுக்கு யூஸ் பண்றாரு? ஒருவேளை இது கண் துடைப்பாகவும் இருக்கலாம். அதாவது ஆளுநர் அதாவது சந்தேகம் இங்க வலுவாகுது பாத்தீங்களா? ஆளுநர் இவ்வளோ தூரம் நம்மளுக்கு இத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வந்தும் ஆளுநர் ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும்போது விஜய் அவர்கள் பாஜகவின் பி டீம் தான் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள நம்ம எல்லாம் நகர ஆரம்பிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே, ஆமா அப்படின்னு இல்லாதவங்க, இதுவரைக்கும் இல்லாதவங்க கூட இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து ஆமா இவர் ஆளுநர் நடவடிக்கை எடுக்க மாட்டாரு, அப்ப விஜய் அவர்களுக்கும் பாஜகவுக்கும் ஏதோ ஒன்று டீலிங் போயிட்டு இருக்குன்ற பாத்தீங்களா? இதெல்லாம் இல்ல, நாங்க வந்து அவருக்கு எதிரானவர் தான் அப்படின்னு மக்களை வந்து நம்ப வைப்பதற்காகவும் இந்த கேள்விகள் வரும் இல்லையா, ஆளுநர் ஏன் நடவடிக்கை எடுக்கல, அந்த கேள்விக்கு ஒரு பதில் கொடுக்கிற விதமாகவும் ஒரு 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 விஷயம் நடக்குது, நாங்க அவங்க எதிராக தான் இருக்கோம் அப்படின்னு சும்மா ஏதோ ஒரு வேலையை வந்து செய்ய போறாங்களா, இல்ல உண்மையிலே விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வராங்களா அப்படின்ற வந்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்கும் போது தான் நம்மளுக்கு அது தெரியும். ஏன்னா எனக்கு எங்க இருந்து இந்த டவுட் வருதுன்னா, நடவடிக்கை எடுக்கணும்னா குதிரை பேரம்னு ஃபர்ஸ்ட் டேவே தினகரன் அவர்களுடைய கம்ப்ளைண்ட், அவர் இன்னும் ஓப்பனா சொல்ல போனா விஜய் அவர்கள் குற்றவாளி நம்பர் 1 அவர் தான் அப்படின்னு சொல்லி தினகரன் அவர்கள் ரொம்ப மோசமா, டிடி தினகரன் அவர்கள் ரொம்ப ஓப்பனாவே விமர்சன பிரஸ் மீட்ல எல்லாம் கொடுக்குறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த வெரி ஃபர்ஸ்ட் டேவே ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க வந்து ஆளுநர் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கலாம். அப்ப எடுக்காதவர் இந்த மாதிரியான தொடர்ந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு, அப்ப எடுக்காதவர் இப்ப ஏன் எடுக்கிறாரு? இன்னும் கொஞ்சம் தெளிவா கேட்கணும்னா, விஜய் அவர்கள், அதாவது இந்த மாநில அரசு வந்து எந்த நடவடிக்கையும் உங்களுக்கு எடுக்கல அப்படின்னா பிரச்சனைனா என்கிட்ட வாங்க, நான் முதல்வர்கிட்ட சொல்லி அதை நான் வந்து நடத்தி கொடுக்குறேன் அப்படின்னா, அப்ப ஆளுநர் சொல்லி விஜய் அவர்கள், அதாவது முதல்வர் அவர்கள் கேட்கிற இடத்துலதான் இன்னைக்கு இந்த டிவிக்கு ஆட்சி அப்படின்றது இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வருதுல்ல. சோ இப்ப இவ்வளவு தூரம் இவங்களுக்கு சாதகமாகவே இந்த தொடரப்பட்ட இந்த இதுன்றது திடீர்னு ஒரு நியூஸ வந்து என்ன பரப்புறாங்கன்னா, ஆளுநர் வந்து கையில எடுக்கிறாரு, 167 கையில எடுக்கிறாரு, விளக்கம் கேட்கிறாரு
அப்போ டெல்லியில ஏதோ ஒரு அசைன்மெண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அசைன்மெண்ட் எதுக்குன்னா, வரப்போற இடைத்தேர்தல் தான். இந்த இடைத்தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம வந்து இவங்கள எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த இடைத்தேர்தலுக்காக ஆளுநர் அவர்களை வைத்து விஜய் அவர்களுக்கு வந்து எதிராக காய் நகர்த்துகிறார்களா? இல்ல விஜய் அவர்கள அதாவது இன்னும் அதாவது அவங்க கூட கண்ட்ரோல்ல எடுக்கறதுக்காக ஆளுநர் அவர்களை வைத்து இந்த பிரச்சனையை மூவ் பண்றாங்களா? இல்ல அதெல்லாம் இல்ல. நீங்க நினைக்கிற மாரி அவங்க எங்க பி டீம் கிடையாது. நாங்க ஆக்ஷன் எடுக்காம இருந்ததுக்கு காரணம் அவங்க எங்க பி டீம் கிடையாது. இதோ பாருங்க நாங்க எடுத்திருக்கோம் ஆக்ஷன் அப்படின்னு நம்மள எல்லாம் நம்ப வைக்கிறதுக்காக இப்படி ஒரு செய்கையா அப்படின்றது உண்மையே இப்ப விளக்கம் கேட்கப்படாதுல, இல்ல கேட்டிருக்காருல்ல. இதற்கப்புறம் அவங்க ஒரு விளக்கம் குடுத்திருப்பாங்கல்ல. அது ஏற்புடையதான விளக்கம் தானா? அவரு வந்து உண்மையிலேயே நான் குதிரை பேரம் நடக்கலன்னு ப்ரூஃப் பண்ண போறாரா? இதையெல்லாம் பார்க்குற நம்ம, ஆமா குதிரை பேரம் நடக்கல அப்படின்னு நம்பிட்டு தலையாட்டுற மாரியான ஒரு விளக்கத்த தாவேகா தரப்புல இருந்து சொல்லுவாங்களா? அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியும். இது உண்மையான நடவடிக்கையா? இல்ல நம்மள ஏமாத்துறதுக்கான நடவடிக்கையா? விஜய் அவர்களும் நாங்களும் ஒரு இது கிடையாது. அவங்க எங்கள எதிரி தான். ஏன்னா, விஜய் அவர்கள் பாஜகவுக்கு எதிராக நிற்கிறார்கள் அப்படின்ற வரைக்கும் தான் அவங்க சப்போர்ட்டர்ஸ்ல பாதி பேரு அதாவது அவங்களுடைய அந்த ரசிகர்கள் மனநிலையில இருக்கவங்கள விட்டுருங்க. இது இல்லாம மாற்றம் வரணும். விஜய் வந்து பாருங்க அவரும் திமுக மாரி பாஜக எதிர்க்கிறதா அப்படின்னு நம்பி சில நம்பர்ஸ் ஓட்டு போட்டாங்க இல்லையா? அவங்க அவங்க அந்த நம்பிக்கைய வந்து இழக்க நேரிடும் இல்லையா? ஸோ அந்த பிரச்சனைய அந்த இத மிஸ் பண்ண வேண்டாம். நம்ம வந்து தொடர்ந்து நீ அதான் சொல்லுவாங்க. நீ என்ன அடிக்கிற மாரி அடி. நானும் எதிர்க்கிற மாரி எதிர்க்கிறேன் அப்படின்ற மாரி இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு டீலிங் பண்ண போறாங்களா? அப்படின்றது தான். ஸோ அத வந்து பொறுத்து இருந்தா பார்க்கணும். விளக்கம் கேட்டிருக்காரு. விஜய் அவர்கள் என்ன விளக்கம் குடுக்க போறாரு? அது ஏற்புடையான விளக்கம் தானா? அப்படின்றத நம்ம பார்த்து அந்த அதுக்கேத்த மாரி என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? இது தமிழக அரசியல்ல மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்த போதா? ஆட்சியே கவிழப் போகுதா? இல்லையா? அப்படின்றத இனி வரும் காலங்கள்ல நம்ம பார்ப்போம்.